ஓகே. அப்போ இப்போ வந்து ஒர்க் பீஸு ஸ்டாக் சைஸ் வந்து இது வந்து 30, இது 50. ஓகே, இது வந்து திக்னஸ் வந்து 30 mm. ஓகே கொடுத்துட்டு ஓகே. ஓகே மாற்றி கொடுத்தாச்சு. ஸ்டாக் சைஸ் சாரி இது வந்து 130, இது 50. கிளிக் ஓகே. ஓகே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா? காம்பவுண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒர்க் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த ஒர்க் ஆப்ஷன் எடுத்ததுனால நம்ம டேரெக்டாக தேவையில்லை. அது ஒர்க் ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது. நான் ப்ரீவியஸாக செட் பண்ணது அப்படியே இருக்குது ஒர்க் ஆப்ஷன். ஒர்க்கில் போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸு ஒய் ஆல்ரெடி நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த இசட் மட்டும் வேறு இதுக்காக நம்ம 10 கொடுத்துருந்தா நான் இதை வந்து 0 பண்ணிக்கிறேன். இசட்டு 0 இன்புட், நான் இதை மட்டும் இப்போது 0 இன்புட் கொடுத்துட்றேன். அடுத்து இப்போது ஹைட் ஆப்ஷன் மட்டும் எடுக்க போகிறோம். அப்போது டூல் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு டூல் டயமீட்டர் என்ன மேடம்? நம்ம அன்றைக்கி மென்ஷன் பண்ணுற டூல் டயமீட்டர் 16 சார். 16 ஓகே. டூல் டயமீட்டர் 16, லென்த் வந்து 120 இருக்கு. இதை வந்து நம்ம 100 ஆக்கிடும். கிளிக் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட் இன்டு மேகசின் டூல் ஸ்டேஷன் 1 இதை கிளிக் பண்ணிவிட்டு மவுண்ட் டூல் கிளிக் ஓகே. இப்போது எனக்கு வந்து இங்கே வந்து டூல் வந்து இன்செட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஹைட் ஆப்ஷன் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா ஒர்க் ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதனால் ஹைட் ஆப்ஷன் மட்டும் எடுக்கிறேன். ஓகே, அதுக்கு நான் இப்போ எம்டிஐ போகிறேன். ப்ரோக்ராமில் எம்டிஐ M03 S500 எண்ட் ஆஃப் பிளாக் இன்செட் சைக்கிள் ஸ்டார்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூல் ரொட்டேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இசட் மைனஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் ஹேண்டில் மோட் போட்டுறேன். ஹேண்டில் மோடில் போட்டுட்டு இசட் ஆக்சிஸ் வச்சுட்டு 100 மைக்ரான். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 10 மைக்ரான் வச்சுட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். இசட்டை 10 மைக்ரான் வச்சுட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். இங்கே பொசிஷனில் போய் பார்த்தோன்னா தெரியும் நமக்கு எவ்வளோ மூவ் ஆகுதுன்றது. எஸ், டச் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 205.06ன்னு இருக்குது. ஆப்செட்டில் போய்ட்டு ஹைட்டில் போய்ட்டு -205.06 ஓகே கொடுத்துட்டு இன்புட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து 16 டயா கட்டர். அப்போ நான் வந்து இங்கே இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இந்த டியில் வந்து 16 கொடுத்துட்றேன். டூலை சேஃப்டியாக மேலே எடுக்கிறேன். டூலை சேஃப்டியாக மேலே எடுத்துட்டு ஓகே ரீசெட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டூலை ஹோம் பொசிஷன் அனுப்பிச்சிடுறேன். ஓகே அவ்வளோதான் ஸ்டாக் சைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட் மோடுக்கு வந்துட்டு ப்ரோக்ராமில் டைரக்டரியில் போய் பார்க்குறேன். இப்போ நான் அப் டு 95, 96, 97 இருக்குது, 99 இருக்குது. நான் இப்போ 100லேருந்து ப்ரோக்ராம் தொடங்குறேன். அப்போது ஆல்ஃபபெட்டிக் O 0100. நான் இப்போ ப்ரோக்ராம் வந்து மெயின் ப்ரோக்ராம் வந்து 100ம் சப் ப்ரோக்ராம் வந்து 101ன்றது வைக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இன்சர்ட் எண்ட் ஆஃப் லாக் இன்சர்ட். ஓகே இப்போ N1 என்டர், G90, G40, G49, G17, G21 end of block enter, G91, G28, Z0 enter, M06, T01 end of block enter, G00, G90, G54, X0, Y0 enter,
G43 Z50 H1 M03 S 3000 RPM இது கொடுக்குறேன். இப்போ G43 Z50 H1 M03 S 3000 RPM இது கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் G00 X மைனஸ் எவ்வளோ மேடம் இருக்கு? X மைனஸ் G00 X மைனஸ் 45 sir. X minus 45 Y0. Okay, end of block enter. இப்போ G00 நான் என்ன சொன்னேன்? Z0ல நிப்பாட்டிடுறேன். G00 Z0 M08 இங்க நிப்பாட்டிட்டு M98 அது சப் ப்ரோக்ராம் கால் P0101. நான் இப்போ கொடுக்க போற சப் ப்ரோக்ராம் நம்பர் வந்து 0101 அதான் 101. இது வந்து எத்தனை முறை சொல்றேன்னா L10ங்களா? ஆமாம் சார். L10 end of block enter. இப்போ G00 Z50 ஓகே Z50 M09 இப்போ 2ல முடிச்ச உடனே மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் G91 G28 Z0 M05 end of block enter and then M30 program end and refine. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மெயின் ப்ரோக்ராமை டைப் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுதான் மெயின் ப்ரோக்ராம். நான் மெயின் ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ நான் வந்து இதுக்கு கீழே அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணேன்னா இப்போ அடுத்த ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். அப்போது ஆல்ஃபபெட்டிக் O 0101 புதுசாக நான் ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணுறேன். ஆல்ஃபபெட்டிக் O இதுக்கு வரும்போது ஆல்ஃபபெட்டிக் O 0101 கொடுத்துட்டு இன்சர்ட். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம சப் ப்ரோக்ராம் பண்ணும்போது புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இதுதான் ப்ரொசீஜர். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா G01 G90 X minus 45 Y0 F500 enter. இப்போ நான் இதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா end of block enter. இப்போ G01 G91 நான் இப்போ கொடுக்கறது G01 G91 Z minus 1 F. ஓகே, இது வந்து நம்ம அவுட்டர் கட்டுன்றதுனால நமக்கு தேவையில்லை, அப்படியே டெப்த்து கொடுத்துடலாம். இப்போ திரும்பி G01 G90 X G42வா அவுட்டர் கட்டு கொடுக்கும்போது G42 தானே கொடுக்கணும்? எஸ் சார். X மைனஸ் எவ்வளோ மேடம்? 20 சார். X minus 20 Y0 D1 F500 enter. இப்போ G01 X minus 20 Y minus 40ங்களா? ஆமாங்க சார். எஸ். இப்போ அடுத்து G03 X 20 X பிளஸ்ங்களா? X plus 20 Y minus Y40 R 20 enter. அடுத்து G01 X 20 Y 40யா? ஓகே. அடுத்து G03 X minus 20 Y minus 40 மைனஸ் வருமா ப்ளஸ் வரும்? ப்ளஸ் வருங்களா? ப்ளஸ் Y40 R20 end of block enter. G01 X minus 20 Y0 கொடுத்துட்டு இப்போ G01 G40 X minus 45 Y0 enter. அடுத்து M99 end of block enter. இப்போ நான் வந்து என்னன்னா இந்த ப்ரோக்ராமை பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமை நான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் வந்து 0101 தான் இருக்கேன். இப்போ நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த சப் ப்ரோக்ராம் தான் ரன் ஆகும். ஆனால் எனக்கு இப்போ மெயின் ப்ரோக்ராமை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபபெட்டிக் O 0100 இப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை கொடுத்துட்டு இந்த டவுன்லோடு கசர் இருக்குங்களா, இந்த ஏரோ மார்க்கை வந்து டவுன்லோட் ஏரோ மார்க்குன்னு இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். சில பேருக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதா தெரியாது. என்னன்னா இப்போ எனக்கு திரும்பி நான் சப் ப்ரோக்ராமில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக் O 0101 கொடுத்துட்டு இந்த டவுன்லோடு கசரை பண்ணணும். அப்போ பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும், சப் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி புதுசாக அந்த பழைய ப்ரோக்ராம் பண்ணேன்னா திரும்பி 0100 இதுதான் ஒரு ப்ரோக்ராமை எப்படி உள்ள சிஸ்டத்துக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ டைரக்டரியில் போனீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கும்.
இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது 100 101 இந்த 2 ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு திரும்பி பார்க்கணும்னா இந்த ப்ரோக்ராம் இதை கிளிக் பண்ணினா இந்த ப்ரோக்ராம் டிஸ்பிளேல இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெமரி மோடில் போட்டுறேன், சிங்கிள் பிளாக் ஆன் பண்ணுறேன், ரேப்பிடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஃபீட் ரேட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். வருது Z0. நீங்கள் செக் மோடில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, Z0ல் இருக்கு. இப்போ சைக்கிள் ஸ்டார்ட். இப்போ இந்த லைனை படித்த உடனே மிஷின் நேராக போய் சப் ப்ரோக்ராமை படிக்க போகுது. அவ்வளோதான். அந்த லைனில் வந்ததுக்கப்புறம் நேராக சப் ப்ரோக்ராமுக்கு போயிடுது. ஓகே, Z0ல் இருக்கு. Z-1 ஃபர்ஸ்ட் 1 இறங்குது, ஃபர்ஸ்ட் பாஸ். ஓகே, இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக வந்து X-20 Y0 கொடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் ஏன் இந்த மிஸ்டேக் ஆகிருக்கு இந்த இடத்துல? X-20 Y0 கொடுத்துருக்கோம். பார்ப்போம் திரும்பி. ஏன்னா தப்பாக இருக்கு அந்த லைனில், பார்த்தீங்களா? தெரியுதா? எதுனா சார் அது ரொம்ப சின்னதா இருக்குங்க சார், எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைன் படிக்காமல் டேரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஓகே, அப்போது இப்போ சப் ப்ரோக்ராமில் எதனா மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துடலாம் இருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நவீன், உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கிறது? தெரியுதுங்க சார். இந்த இடத்துல வந்து ஓடாமே இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ இப்போ சப் ப்ரோக்ராமில் போய் பார்க்கலாம் எதனா மிஸ்டேக் இருக்கான்ட்டு. X-20 Y40 R20 கொடுத்துருக்கோம். அடுத்த லைனில் கரெக்டாக தான் இருக்குது ப்ரோக்ராமு. X-20 Y-40 கொடுத்துருக்கோம். X-20 Y40 R20 கொடுத்துருக்கோம். அடுத்த லைனில் G01 X-20 Y0 கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, திரும்பி ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. ஆனால் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனே சார், கையெல்லாம் அழுக்காக இருக்கு. உள்ளே வைக்கிறீங்களா? இங்கே இல்லைன்னா அங்கே வச்சிடுறீங்களா? சரிங்களா, அதை டேபிள் ஓப்பன் பண்ணிட்டு இல்லைன்னா அப்படியே வச்சுங்க, நான் போகும்போது வாங்கிக்கிறேன். நான் அங்கே வச்ச கொஞ்சம் வரும். சரிங்களா? கொண்டாட்டிங்களா சார்? பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா? சரி 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 சரி, ஓகே ஓகே, சரிங்களா? ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம் திரும்பி இதில் சப் ப்ரோக்ராம் எதனா மிஸ்டேக் இருக்கான்னு. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்பி ஹோம் போர்ஷன் கொண்டு வந்துட்டு Z Access ஹோம் போர்ஷன் கொண்டு போகிறோம். அரவிந்த், இதெல்லாம் மிஸ்டேக் இருக்கா பார்த்தீங்களா இந்த ப்ரோக்ராம்? சார் X-20 Y-10 ஏதோ இருக்குங்க சார். 40 அது 10ங்களா? இதானே G01? இல்லைங்க சார், அதுக்கும் மேலேங்க சார், அதுக்கும் மேலே X-20 Y40 கரெக்டாக தான் இருக்கு. R20 G03 X-20 Y40 R20 அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் வேற என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு செக் பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். இந்த மிஸ்டேக் 100. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஓபன் பண்றோம். ரீசெட் ஒர்க் பீஸ் ஸ்டாக் சைஸ் 0. ஓகே, கொடுக்குறோம். எஸ், இப்போ கிளியரா வருதுங்களா? எஸ், தெரியுதுங்களா நவீன்? தெரியுங்க சார், தெரியுங்க. எஸ், அது வந்து என்னன்னா கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம் அது. எஸ், இப்போ இதுதான் வந்து சப் ப்ரோக்ராம் நம்ம இது பண்றது. அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து என்ன ஆகுதுன்னா டெப்த் வந்து எனக்கு பாசஸ் வந்து பாஸ் பை பாஸா நடக்குது. தட் இஸ் ஓகே. இப்போ சிங்கிள் பிளாக்காக போடுறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறோம் நம்ம. ஓகே, வருது டெப்த் Z0ல இறங்குது. சப் ப்ரோக்ராமை படிக்குது. சப் ப்ரோக்ராமை படித்த உடனே Z-1 இறங்குது.
ஓகே, இப்போ இறங்குது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாஸ், நெக்ஸ்ட் டெப்த் இறங்குது. ஓகே, இசட் -2. நீங்கள் இந்த அப்சல்யூட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இசட் -2ன்றது காமிக்கும். ஓகே, அப்போது இந்த மாதிரி பாஸ் பை பாஸாக நடக்குது. இப்போ சிங்கிள் பிளாக் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ அரவிந்தன் உங்களுக்கு புரியுதில்ல இப்போ எப்படி சப்ரோகிராம் டைப் பண்ணணுன்ட்டு? புரியுது சார். நவீன் உங்களுக்கு புரியுதுங்க சார். எஸ், ஓகே. மேடம் உங்களுக்கு புரியுதுல்ல மேடம்? புரியுதுங்க சார், ஓரளவுக்கு புரியுதுங்க சார். இந்த வீடியோ நான் வேணா அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. சரிங்களா? ஓகேங்க சார். இந்த வீடியோ கூட பார்த்துட்டு கூட அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க சார். எஸ், ஓகே. எஸ், முடிஞ்சது. இப்போ சப்போஸ் சிம்பிளா நம்ம இப்போ இதை வந்து எனக்கு இன்னர்ல கட் பண்ணி, இப்போ நம்ம அவுட்டர் கட் தானே பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து எனக்கு இன்னர்ல ஸ்லாட் எடுக்கணும், இதே சப் ப்ரோக்ராம் தான், பட் எனக்கு வந்து இன்னர்ல ஸ்லாட் எடுக்கணும். ஓகே, தட் இஸ் எஸ். சரி, இப்போ நான் இந்த டயக்ராம்ல வந்து இன்னர்ல ஸ்லாட் எடுக்க போறேன். ப்ரோக்ராம் எல்லாமே ஒன்று தான், ஆனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கமாண்ட் மட்டும் மாற்ற போறேன். பார்க்கலாமா அதில் என்ன மிஸ்டேக் இது பண்ணுறோன்ட்டு, சேஞ்சஸ் பண்ணுறோன்ட்டு. இப்போ எடிட் கொடுக்க போறேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்போ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு x - 45 y0 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா x0, இப்போ சென்டர் பாயிண்ட்ல நான் டெப்த் இறக்குறேன். அப்போ G00 x0 y0 ஆல்டர் கொடுத்துறேன். அப்போ சென்டர் பாயிண்ட்ல நிற்குது டூலு, இல்லைனா இந்த லைனை எடுத்துடலாம் நம்ம. சரி, ஓகே. இப்போ G00 x0 y0 நிற்குது. இங்கே G00 z0 சொல்கிறேன்னா அதுக்கு பதில் இங்கே G01 ஆல்டர் z0 கொடுக்குறேன். இதுக்கு ஃபீட் ரேட் வந்து f வந்து ஒரு 500 அப்படின்னு கொடுக்குறேன். இன்சர்ட். அப்போ என்ன ஆகுது, Z50லேருந்து ஸ்லோவாக வந்து டச் பண்ணுது, Z0வை டச் பண்ண உடனே இந்த சப்ரோகிராமை போய் படிக்குது. இப்போ சப்ரோகிராமில் படித்த உடனே இப்போ நம்ம சப்ரோகிராமில் போய் ஆல்டர் பண்ணுறோம். ஆல்பபெட்டிக் O 0101 டவுன்லோடு கசர், இதை ஓப்பன் இதை டவுன்லோடு கசர் இது பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா G01 G90 x0 ஆல்டர் x0 y0, அப்போ சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணிட்டேன்னா G01 G90 G42க்கு பதில் G41 கொடுத்துட்றேன். இவ்வளோதான் நான் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட்டு G01 G90 G41 42ன்னு கொடுத்தா இதே லைனில் அவுட்டரில் கட் எடுக்கும், G40ன்னு கொடுத்தா அதே லைனில் இன்னரில் கட் எடுக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து G01 G40 x0 கொடுத்து ஆல்டர். ஜஸ்ட் என்னன்னா நான் இப்போ சென்டர் பாயிண்ட்டை மட்டும் மாற்றுறேன். ஓகே, ரீசெட் பண்ணுறேன். ஆல்பபெட்டிக் O 0100. நான் இப்போ மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன், இதில் போட்டுடுறேன், ஆட்டோ மோடில் போட்டு ஸ்டார்ட். ஓகே, ரீசெட். நான் இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னன்னா வெறும் ஒரு 4 கமாண்டை மட்டும்தான் மாற்றினேன். இப்போ எனக்கு இன்னரில் கட் எடுக்குது. ஜஸ்ட் இதுதான் இன்னர் கட்டு. அதே ப்ரோக்ராம், சேம் ப்ரோக்ராம், பட் நான் இன்னர் கட்டு எடுத்திருக்கேன் கட்டு. இப்போ எனக்கு வந்து இன்னரில் வந்து இப்போ வந்து அந்த எடுக்கும் போது நடுவில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குங்களா, அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைன் நான் எழுத போறேன் இப்போ. ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து இன்னரில் வந்து இங்கே ஸ்டாக் இருக்குங்களா, இந்த ஸ்டாக் நான் எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட் மோடுக்கு போய்ட்டு இப்போ சப் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறேன். ஆல்பபெட்டிக் O 0101. இப்படி தான் வந்து நம்ம ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி ஆல்டர் பண்ணுறதுக்குலாம் இப்படி தான் பண்ணணும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது G01 G40 x0 y0 இருக்குங்களா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைன் கொடுக்குறேன். G01 G40 x0 y0க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைன். எப்படின்னா G01 x0 y வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
40 வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துறேன். x0 y40 இப்படி கொடுக்குறேன். எண்ட் ஆஃப் லாக் என்டர். அதுக்கப்புறம் G01 x0 y -40 எண்ட் ஆஃப் லாக் என்டர். அதுக்கப்புறம் G01 x0 y0 திரும்பி சென்டர் பாயிண்ட்டுக்கு வரா மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோக்ராமு. அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பீஸ் இருக்குங்களா, இந்த மெட்டீரியல் டோட்டலாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. எஸ், ஸ்டாக் சைஸ் கிளியர் பண்ணுறோம். இப்போ எடிட் மோடுக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குங்களா, நம்ம என்ன பண்ணால் ஆல்ஃபபெட்டிக்கோ 0100 கொடுத்துட்டு டவுன்லோடு இப்போ கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோ மோடில் போட்டுட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ரீசெட் பண்ணிடலாம். Set as a home position. Click OK. இப்போ நான் சிங்கிள் பிளாக் போடுறேன், ஆட்டோ மோடில் போடுறேன், சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்துட்டு திரும்பி சென்டர் பாயிண்ட் வருதுங்களா, வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் மெட்டீரியலை கிளியர் பண்ணுது. x0 y -40 x0 y +40 போகுது. இப்போ திரும்பி சென்டர் பாயிண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெப்த் z -2 செகண்ட் பாஸ். எஸ், இப்போ இது ஓகே அப்படின்னா சிங்கிள் பிளாக் போட்டு விட்டுரும். ஒன்றும் இல்லை, இப்போ இன்னர் கட்டு அப்படின்னா G41 இன்னர் கட்டுக்கு, நம்ம இப்போ அவுட்டர் கட்டுக்கு G42 கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். எஸ் நவீன், புரியுதுங்களா இது ப்ரோக்ராம்? புரியுதுங்க சார். அரவிந்தன் உங்களுக்கு புரியுதுங்க சார்.